2 நாள் தான்ப்பா ஊர்ல இல்ல. அவ்வளவு துணியா அள்ளி இதுல போட்டிருக்கான். என்னத்துல தேடி எடுத்தா இப்ப பீரோக்குல இருந்து? என்ன வீட்டுக்குள்ள ஒரே சவுண்டா இருக்கு. ஏமா நீ எப்போ வந்தா? நான் மத்தியானமே வந்துட்டேன். நீ எங்க போனா இவ்வளவு நேரம்? நம்ம கடையில போய் பேரிக்காய் வாங்கிட்டு வரலான்னு போனேம்மா. பேரிக்காய் வாங்குறீங்க? காலையில இருந்து ராத்திரி வரை போனா. நான் மத்தியானம் 3 மணிக்கே வந்துட்டேன். நீ இப்போ வந்திருக்கா? மணி 8 மணி ஆகுது. சரி சரி கோபப்படாத. உனக்கு நாளைக்கு இந்த பேரிக்காய் வச்சு சூப்பரா ஒரு ஃப்ரை பண்ணி தரணும் தான் கடையில போய் பேரிக்காய் வாங்க போனேன். இல்ல வாழைக்காய வச்சு ஃப்ரை பண்ணுவாவ, உருளைக்கிழங்கு வச்சு ஃப்ரை பண்ணுவாவ, பேரிக்காய வச்சு என்ன பண்ணுவாவ? அங்க வயல நான் பச்சாதுங்க. வேண்டாம் வேண்டாம், நீ பச்சையெல்லாம் திங்காண்டா. சரி எங்க அம்மாக்கு இன்னைக்கு சூப்பரா அந்த பேரிக்காய் வச்சு ஒரு ஃப்ரை பண்ணி கொடுத்து கோவத்தை சமாதானப்படுத்துவோமா வாங்க. அதுக்கு முதல்ல பேரிக்காவை எடுத்து தோலெல்லாம் நல்லா சீவிட்டு 2ஆ கட் பண்ணி பொடி பொடியாக ஃப்ரை பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறமா அது கூடவே ஒரு கையளவு கடலை மாவு, கொஞ்சமாக அரிசி மாவு, டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக சாட் மசாலா, வரைப்புக்காக பெப்பர் பொடி, கலருக்காக வத்தல் பொடி, கொஞ்சமாக சீனி, ஃபைனலாக உப்பும் போட்டு 1 ஸ்பூன் வாட்டர் ஆட் பண்ணி மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி பிரட்டி எடுத்துக்கிட்டேன். அப்புறமா ஒரு தோசைக்கல்லில் கொஞ்சமாக ஆயில் விட்டு நம்ம பிரட்டி எடுத்து வச்சிருக்கிற பேரிக்காய் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா உள்ள போட ஆரம்பிச்சிட்டேன். நிறைய பேர் நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்க்குறீங்க. அப்படியே அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் எனக்கு. பேரிக்காவை எண்ணெயில் போட்டு நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு பிரட்டி விட்டு எண்ணெயில் உள்ள சலசலப்பு சத்தம்லாம் நின்ன உடனே ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சேன். பார்க்கறதுக்கே நல்லா முறுமுறுன்னு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அப்படியே எங்கள் அம்மா கையில் கொண்டு போய் கொடுத்தேன். பேரிக்காய் ஃப்ரை நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, நல்ல டேஸ்ட்.